திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழாவில் இன்று தெப்பத் திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் திருவிழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாள் அம்மன் மின்தேர் அலங்காரத்தில் முக்கிய வீதி வழியாக வலம் வந்தார். மறுநாள் பூத்தேரி பவனி வந்தார். அதனைத் தொடர்ந்து தினசரி அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் மின்தேரில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி கோவில் பூசாரி மாரிமுத்து தலைமையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று 10ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் வீற்றிருப்பது போல் தத்துரூபமாக காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தெப்ப உற்சவம் மண்டபப்படித்தாரர்களாக திண்டுக்கல் நக்கீரன் நிருபர் சக்திவேல், அரசு ஒப்பந்ததாரர் கௌதம் பாண்டியன், இன்ஜினியர் நல் செந்தில்குமார், ரகுராமன், தர்மா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். அம்மன் தரிசிக்க வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பு அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கடந்த 7 நாட்களாக நடைபெற்ற திருவிழாவினை கோயிலுடைய விழாக்குழுவினர் தலைவர் மாரிமுத்து, துணைத் தலைவர் செல்வகணேஷ், காளிதாஸ், நேரு, செயலாளர் கிருஷ்ணன், துணைச் செயலாளர்கள் ராமூர்த்தி, செல்வம், கருப்பையா, இணைச் செயலாளர்கள் அழகுவேல், சக்திவேல், கார்த்திக், பொருளாளர் ஜெயராமன், மாரிமுத்து மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள், விழா கௌரவ ஆலோசகர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். கோவில் பூசாரி எம் மாரிமுத்து, செந்தில்குமார், கரக பூசாரி MP முத்துராமலிங்கம் ஆகியோர் தினசரி ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்களை செய்து வந்தனர். ஆத்தாளையங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம் பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே, தேவி கருமாரி அம்மனை தொழுவார்க்கும் ஒரு தீங்கும் இல்லையே. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா